பல்லில்லா தாத்தா பக்கோடா சாப்பிட ஆசைப்பட்ட மாதிரி சிங்கிள் பாய்ஸுக்கும், பசியில் இருந்தவனுக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி கமிட்டட் பாய்ஸுக்கும், கொட்டாய் விட்டவன் பாயில் பாட்டு சுட்ட வடை விழுந்த மாதிரி ப்ளே பாய்ஸுக்கும் இருக்கிறது தான் வேலண்டைன்ஸ் டே. கமிட்டட் பாய்ஸ் எல்லாம் தன்னோட ஆளுக்காலில் விழுந்து பாக்கு பீச்சுன்னு சுற்றும் போது, சிங்கிள் பாய்ஸ் எல்லாம் தன்னோட ஃப்ரெண்டு கூட நைட்டு ஃபுல்லாக ஜில் ஜில் ஜிகாரோண்டு பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. லவ் பண்ணுறவங்களாம் என்னமோ அவங்க தான் படத்தில் வர ஹீரோ ஹீரோயின் மாதிரி நினைச்சிட்டு நைட்டு 12 மணிக்கு இன்றைக்கி தான் அவங்களோட லவ் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு ஊரெல்லாம் சுற்றி திரிஞ்சிட்டு காலையில் 9 மணி வரைக்கும் மண்ணம்பட்டி ரோட்டில் அடிபட்ட எரும மாடு மாதிரி படுத்து தூங்குவாங்க. அன்னைக்கு தான் சிங்கிள் டாண்டு சுற்றினவன்லாம் ப்ளே பாயின்னும், யாரெல்லாம் நாம் ப்ளே பாய் போஸ்ட்டில் டெக் பண்ணமோ அவனெல்லாம் முத்திர குத்துன சிங்கிள்னும் தெரிய வரும். இந்த கால்ரா கண்டுபிடிச்சவன் இருக்கானே எலன் மாஸ்கை விட பெரிய புத்திசாலியாக இருப்பான் போல். எப்படி சரியாக பிப்ரவரி 14க்கு பிறகு 10 மாதம் கழிச்சு நவம்பர் 20 சில்ட்ரன் டே வச்சான்னு தெரியலை. சில்ட்ரன் டே எப்பண்டு சந்தேகமாக இருக்கா? விக்கிபீடியா போய் பாருங்கள். சிங்கிள் பாய்ஸ் எல்லாம் பிப்ரவரி 14 அன்னைக்கு கூட நம்மளை லவ் பண்ண யாருமே இல்லைன்னு கவலைப்பட ஆரம்பித்து, மற்ற நாள் என்னமும் நம்மளை லவ் பண்ண ஆள் இருந்துச்சான்ட்டு உணர்றதுக்குள்ளேயே படுத்து தூங்கிடுவாங்க. நம்மளை மாதிரி சிங்கிள் பாய்ஸை பார்த்து கமிட்டட் ஆனவங்க ஏண்டா உன்னை ஒரு புள்ள கூடியாடா லவ் பண்ணலை என்று கேட்கும்போது செருப்பாலையை அடிச்சிக்கலாம்னு பார்க்கும்போது அங்கே செருப்பு கூட ஜோடியாக இருக்கிறத பார்த்தப்போ தான் உண்மையிலே நமக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பாவப்பட்ட சிங்கிளுக்கும் நான் தான் ப்ளே பாய் என்று சொல்லித்தர உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹீரோ ஹீரோயினுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.